guys, இப்போ நம்ம ரியாக்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா எல்ஏகே படத்தோட ட்ரெய்லர் தான் ரியாக்ட் பண்ண போறோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா லேட் ரியாக்ஷன் 2 days முன்னாடி பண்ண வேண்டியது. பட் வீட்டில் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. அவங்க வரது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் அவங்க பசங்கள்லாம் கூட்டிட்டு வந்துடுவாங்க. சின்ன சின்ன பசங்க அங்கங்கே ஓடி விளாண்டுருப்பானுங்க. ஃப்ரீயாக பண்ணவே முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி உக்காந்துட்டேன். ஸோ ட்ரெய்லர் வந்து மிக்சட் ரிவ்யூஸ் தான் வருதுன்னு கேள்விப்பட்டேன். பட் நான் எதுவுமே வந்து பார்க்கல. நான் ஃப்ரெஷ்ஷாக தான் உட்கார போகிறேன். இப்போது இதுக்கு முன்னாடி வந்து ரிவ்யூஸ் பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. இப்போ நான் பார்த்து சொல்கிறது தான் எனக்கு ரிவ்யூ. ஓகேங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும், இல்லை ரியாக்ஷன் முடிச்சுட்டு பேசலாம். இதுக்கு மேலே வெயிட் பண்ண ரியாக்ட் பண்ணிடலாம் வாங்க. நம்ம லைஃப்ல இதெல்லாம் மிக மிக முக்கியமோ அதெல்லாம் இன்ஷூர் பண்ற இந்த உலகத்துல இந்த லவ் இன்ஷூர் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? ஆனா இப்ப இருக்கு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி யார் கூட சேர்ந்தா நைஸ், யார் கூட சேர்ந்தா நாய்ஸ் நீ ஆப் கண்டுபிடிச்சு சொல்லு. என்ன ஆப் ஆண்டவ மாதிரி லைக்னால நான் சந்தோஷமா இல்லைன்னு ஒருத்தன் கையத்துக்கு சொல்லிட்டு ஓகே கதை வருது கொஞ்சம் நம்ம லைக்கோட வாய்ஸே அவர் தான் சார். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை யாருடன் வரவேற்கிறது. ஓகே அவர் லைக்லயே இல்லையா சார்? இல்ல சார், அந்த பசுமை உலகத்துலேருந்து வரேன். ஓ யா அந்த ஸ்டூபிட் பிளேஸ்ல இருந்து வரீங்களா நீங்க? அலைபேசி சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தில் நிம்மதி இழந்தோருக்காகவே உருவாக்கப்பட்ட தன்னார்வ ஆப் டர்னர்ல மூஞ்ச பார்த்து பேச மாட்டேங்கிறா. நான் நோமோபோபிக் பொண்ணாக்கு நம்மளெல்லாம் நம்ம அம்மா அப்பா தானே வளர்த்துக்கிறாங்க. ஆனா அதுவே போன் தானா வளர்த்துச்சு. ஒரு லைக் ஒரு ஷேர் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தீமா எனக்கு எப்பவுமே ஹாப்பியா பார்த்துட்டே இருக்கும். அதுக்காக என்ன வேணா ஆக்சுவலா நல்லா இருக்கு. டீசர்ல நல்லா இருந்துச்சு. காலிவுட் அப்படின்றது பிரேக்கப் லைக்கு என்ன தீமா தெரியும்? லைக்கு எல்லாம் தெரியுமா? அவன் என்ன கதைன்னா புரியுது தீமாவும் சேர்றதே கூடாது. வெரி ராங் ப்ரோ. எனக்கு தெரியும்டா, உனக்கு நான் தான் கரெக்ட்ங்க. அவளை ஓகே பண்ணிட்டு முதல்ல ஒன்ன தூக்க. நீ ஒன்னா பிராக்டிஸ் பண்ணி ஒன்னா என்ன இப்படி தூக்கிடலாம். ஆனா தீமா கிட்ட இருந்து என்ன தூக்கவே முடியாது. எங்க அண்ணனை தொடணும்னா என்ன தாண்டி தான் தொடணும். அனி வாய்ஸா ரோபோட்டுக்கு? அது பாஸ் இது விட்டு வேற விட்டு போலாம் அல்லவா? போயிடு. முதல்ல வந்து ஜாதியில ஒத்துக்கல, ஜாதகத்துல ஒத்துக்கல, வீட்டுல ஒத்துக்கல, நாட்டுல ஒத்துக்கல, ஊர்ல ஒத்துக்கல, தெருவுல ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கல, ஆத்தா ஒத்துக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப என்ன ஆப் ஒத்துக்கலன்னு சொல்லி பிரேக்கப் பண்றீங்களா? யோசிப்பீங்களா எப்படி பிரேக்கப் பண்ணலான்னு? ஒரு ஹார்ட்டோட வேலைய எந்த ஒரு ஆப்பாலையும் பண்ண முடியாதுன்னு அதை உலகத்தை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இது உனக்கு கரெக்டாடா தம்பி? இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் கரெக்டா இருந்தா சுத்தி இருக்கிற மொத்த ஏரியாவும் கரெக்டா தான் இருக்கும். ஓகே தாங்க, நல்லா இருக்கு. எப்படி சொல்றது, எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து டீசர்ல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு அவுட் ஆஃப் சிங்க்லே இருந்துச்சு. இது என்னடா இது நம்ம பிரதீப் இல்லையே, இது டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரதீப்பாக இருக்காரு. ஏன்னா இதுக்கு முந்தின வந்த படங்களில் பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருப்பார். இதில் வந்து எனக்கு பர்சனலாக அவர் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் குறை சொல்லலை. பட் அந்த நேச்சர் வந்து இதில் கிடையாது. ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியுது எனக்கு அவர் பண்ணுறது. அவரோட எனக்கு ஒரு மாதிரி அவுட் ஆஃப் சிங்காகவே இருந்துச்சு. பட் இந்த ட்ரெய்லரில் வந்து இட்ஸ் ஓகே தான். ஓகேங்களா? இது வந்து படத்தில் வந்து அந்த ஒரு கனெக்ட், அந்த ஒரு அவுட் ஆஃப் சிங்க் வந்து போய் ஒரு கனெக்ட் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ ட்ரெய்லர் வந்து இட்ஸ் குட், சம்திங் குட். அது கதை வந்து இதிலே வந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கதை எப்படி இருக்க போகுதுன்றது. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து இந்த படத்தோட கதை எந்த மாதிரி அமைய போகுதுங்கிறத நம்ம இன்னைக்கு ஸ்டோரி ப்ரொடக்ஷனில் பார்த்துடலாம் வாங்க. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் அவங்க காமிச்சிட்டாங்க சென்னை 2040. ஸோ 2040 அந்த வருஷத்தில் தான் இந்த படம் வந்து செட் ஆகியிருக்கு. ஸோ 2040 சென்னை வந்து டெக்னாலஜிக்கெலாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்லையுமே பழசை நம்ம மறக்கக்கூடாது, நம்ம இன்னுமே வந்து பழைய விஷயங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணுன்ற ஒரு கொள்கையோட வாழ்ந்துட்டு இருக்கவர் தான்
நம்ம ஹீரோட அப்பா சீமான் சார். அவர் வந்து ரொம்ப அந்த கேரக்டருக்கு ஆப்டா தான் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு பழமைவாதியா அந்த பழைய விஷயங்கள் மேல ஒரு மரியாதை கொண்டவராக தான் அவரை வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட பையன் தான் நம்ம ஹீரோ பிரதீப். ஸோ அதுக்கு அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எஸ்.ஏ. சூர்யா சார் காமிக்கிறாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்ஐகே அப்படின்ற ஆப்போட ஓனர் தான் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எல்ஐகே அப்படின்ற ஒரு ஆப்பை வச்சு காதல் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபியூச்சர்ல ஒரு பிசினஸா பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கவர் தான் இந்த எஸ்.ஏ. சூர்யா. ஸோ இந்த எல்ஐகே ஆப் வந்து பாத்தீங்கன்னா 2 இண்டிவிஜுவல்ஸ் சூஸ் பண்ணி அவங்க 2 பேருக்குமே லவ் செட் ஆகுதா, இவங்க 2 பேரும் லவ் பண்ணா இவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி காமிச்சு அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி விட்டுறது தான் இந்த எல்ஐகே ஆப்போட வேலை. ஸோ தீமா கேரக்டர் எப்படின்றது வந்து இந்த ட்ரெய்லர்லேயே காமிச்சிட்டாங்க. அவங்கள வந்து நோமோஃபோபியான்ற மாதிரி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபோன் பார்த்து தான் அவங்க வளர்ந்தாங்க, ஃபோன் தான் அவங்கள வளர்த்துச்சுன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபோன் என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி செய்கிற ஒரு கேரக்டர் தான் அவங்கள போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. பட் பிரதீப் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட். அவர் வந்து ஒரு பழமை விரும்பி அவங்களோட அப்பாவோட கொள்கையை இவருமே கடைபிடிச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ தான் இந்த எல்ஐகே ஆப் மூலமா ஏற்பட்ட கனெக்ஷன்னால தீமா வந்து பிரதீப்பை மீட் பண்றாங்க. தீமாவுக்கு வந்து அந்த ஆப் மூலமா தான் பிரதீப் மேல ஒரு லவ்வே வருது. பட் ஆனால் பிரதீப்க்கு அப்படி கிடையாது. அவர் வந்து ரொம்ப டீப்பா சின்சியரா தான் தீமாவை லவ் பண்றாரு. ஸோ இப்படி ஒரு லவ் ஸ்டோரி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரேக்கப் ஆகுது. அந்த பிரேக்கப்புக்கு காரணம் அந்த ஆப் தான். ஸோ அந்த ஆப் சொன்ன விஷயத்தினால தீமா வந்து பிளைண்டா அந்த ஆப்பை நம்பிட்டு பிரதீப்பை பிரேக்கப் பண்ணிடுறாங்க. பட் பிரதீப் மேல தப்பே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பிரதீப் இந்த ஆப்பை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. தெரிஞ்சுக்கும் போது தான் எஸ்.ஏ. சூர்யா இந்த ஆப்பை வச்சு 2 பேரோட ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி அவங்கள லவ் கனெக்ஷன் ஏற்படுத்துறதையும் தாண்டி அந்த லவ்வையே மேனிபுலேட் பண்ணி பிரேக்கப் பண்ற விஷயத்தையுமே எஸ்.ஏ. சூர்யா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்ஐகே அப்படின்ற ஆப்பை வச்சு இந்த காதலையே அவரோட ஒரு ஸ்கிரிப்டா மாத்திட்டு இருக்காரு. ஸோ அந்த ஆப் மூலமா 2 பேருக்கு கனெக்ஷன் வருதுன்னா அவங்க 2 பேரும் சேர்றது பிரிறது எல்லாமே இந்த எஸ்.ஏ. சூர்யா பண்ற வேலை தான். அவர் நினைக்கிறது தான் அந்த ஆப் பண்ணும், அதுதான் அங்க நடக்கும். அந்த மொத்த ஆப்பையுமே எஸ்.ஏ. சூர்யா ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவரோட கண்ட்ரோல் கீழே தான் அந்த ஆப் இயங்கிட்டு இருக்குன்றத வந்து பிரதீப் ரங்கநாதன் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பிரதீப் A ஃபார் அடாவடி, T ஃபார் திருப்பி அடின்னு சொல்லி எஸ்.ஏ. சூர்யாவை எதிர்த்து அந்த ஆப்பை அடிக்கிறாரா, தீமா கூட திருப்பி சேராரான்ற மாதிரி தான் இந்த கதைக்காலம் அமைய போகுது. இது வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் என் பங்குக்கு நான் என்னோட ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் சொல்றேன். ஸோ இதையும் தாண்டி நான் ஏதாவது டீடைல்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலோ அந்த டீடைல்ஸ் உங்க கண்ணுக்கு மாட்டியிருந்தாலோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளோ தாங்க, வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதோட இந்த வீடியோ பண்ணிக்கலாம். தட்ஸ் இட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.